ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரீசெண்டாக என்னென்ன மிஸ்ட்ரி கேட்டகரியான மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் டப்டோட. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம ஹாண்டிங் ஆஃப் த குவீன் மேரின்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இந்த மூவி தான். IMDbல 4.1 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப் பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1938 டைம் பீரியடை காமிச்சிருப்பாங்க. அண்ட் வந்து நல்ல பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப்பு வந்து அதில் வந்து சில விஷயங்கள்லாம் உள்ளே நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்டர் அந்த ஷிப்பே வந்து ஒரு ஹாண்டடான ஒரு ஷிப்பாக மாறி இருக்கு. ஸோ ஃபைனலி அதில் சில பேர் எப்படிலாம் சர்வை பண்ணுறேன், ப்ளஸ் இதால் சில கனெக்ஷன் லிங்கான ஒரு மிஸ்ட்ரி கேட்டகரியான ஸ்டோரியும் கிரியேட் பண்ணிட்டாங்க. எப்படியும் நீங்கள் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரியான மூவியை தேடிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ரீசெண்டாக பார்த்து நிறைய ஹாண்டட் கேட்டகரியான ஷிப்ஸ் கேட்டகரி மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் அதில் இதுவும் கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் ஸ்லாஷர் கேட்டகரியாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க தி பைப்பர்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இன்னொரு ஹாரர் கேட்டகரியான மூவி தான். IMDbல 4.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ரீசன் நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் வந்து தமிழ் பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மியூசிக்கல் டீம் மாதிரி தான். அண்ட் அதில் வந்து மெயினாக நம்ம ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணியிருப்பார். பட் அதில் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எப்பப்போலாம் அந்த மியூசிக் வந்து கண்டினியூ பண்ணால் சில ஏன்ஷியன்ட்டான பேய் ஆட்டம் பின்னாடி வந்து அவங்கள சாவச்சிருது. ஸோ இப்போ அவங்க வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த கண்டினியூ பண்ணும்போது அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அண்ட் அந்த மியூசிக்கில் அப்படி என்ன தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி சால்வ் கேட்டகிரியாக வந்து படத்தை பண்ணிட்டாங்க. பை த வே ஹாரர் கேட்டகிரி தான் அண்ட் நல்ல மிஸ்ட்ரி சால்விங்காக இருக்கும். அதுக்காகவே டெஃபினட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்குது நம்ம அனட்டோமி ஆஃப் எ ஃபால்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இந்த மூவி. IMDbல 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஆஸ்கர் வின்னிங்கான கேட்டகரியான மூவி தான். ப்ளஸ் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரீசெண்டாக நம்ம தமிழ் டப் பண்ணியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ட் ரூம் ட்ராமா பேஸ்டான மூவிஸ். பட் நிறைய பேர் இது கொஞ்சம் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க போல். அதனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டான கமெண்ட்ஸும் நானும் பார்த்தேன். ப்ரோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல ப்ரோ இந்த மூவின்னு. பட் இது ஃபுல்லாகவே நீங்கள் ட்ராமா லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராமா ஓகேனா மட்டும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் கான்செப்ட் வந்து இதில் வந்து ஒரு மெயினான ஒரு ஆள் ஹஸ்பண்ட் அவர் இறந்துருப்பார். அண்ட் அதனால் இதை மர்டர் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை தான் அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது ஃபுல்லாக யார் விட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனாக தான் இருப்பாங்க, சின்ன பையன். ப்ளஸ் அவன் வேறு பிளைண்டு. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் சுச்சுவேஷன் அண்ட் கோர்ட் ரூம் ட்ராமாவை தான் என்டையர் படத்தோட ஸ்டோரி அப்படியே பொறுமையாக போவோம். அண்டு ஆஸ்கர் வின்னிங்காகவே டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க ஹேச்சிங்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன இன்னொரு ஹாரர் கேட்டகரியான மூவி. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் மிஸ்ட்ரி சால்விங்காக இருக்கும் ஸ்டோரி கான்செப்ட் வைஸில். IMDbல 6.2 என்கிட்ட நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ஆப்பில் தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு முட்டை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் அந்த முட்டை வந்து ஆக்சுவலாக பேர்ட் முட்டைன்னு தான் நினைப்பாங்க. பட் போக வந்து இது பின்னாடி வேறு ஏதோ ஒன்று தெரிய வரும். அண்டு இதால் என்டையர் வீட்டோட அந்த ஃபுல் சுச்சுவேஷனே மாறிடும். ஸோ கோர் கான்செப்ட் வந்து அது என்னது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. ஸோ அது வந்து அப்படியே கொஞ்சம் மிஸ்ட்ரி சால்விங் ஆகட்டும் ஸ்டோரியை ஹாரர் அண்ட் இதுவாக கொண்டு போயிட்டாங்க. பட் ஒரு நார்மலான நல்ல மூவி தான். கண்டிப்பாக ஆஸ் எ ஹாரருக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் இதை பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம சா எக்ஸ் மூவி தான். ஸோ எக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சாவோட 10th பார்ட்டான மூவி. அண்ட் 2023 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ப்ரீக்குவலான மூவி தான். நீங்கள் சா ஃப்ரான்ச்சைஸே பார்த்துருந்தா கூட இந்த படம் வந்து நம்ம சா 2nd and 3rd பார்ட்டுக்கு நடுவில் வரும். அண்டு இது வந்து நிறைய பேர் வந்து சா 9க்கு அப்புறமா இருக்க மூவின்னு நினச்சிக்கிறீங்க. பட் அவங்க கான்செப்ட் அப்படி பண்ணல. அந்த டைம் லைனில் நடுவில் செக்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இனிஷியலாக நம்ம இவர் தான் மெயின் வில்லன், பட் ஹீரோவாக தான் இருப்பார். ஸோ அவர் வந்து இப்போது அவருக்கு சில கேன்சர் ஆட்டோ ஒன்று இருக்கும். ஸோ அதை க்யூர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்கள ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் இவர் சும்மா விட்டுருவாரா. ஸோ இப்படியே ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அண்ட் அந்த ரிவெஞ்சில் என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் பண்ணுறாரு, நீங்கள் என்டையர் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை த வே இது வந்து மிஸ்ட்ரி சால்விங்கோட நான் வந்து இது கொஞ்சம் ஸ்லாஷர் கேட்டகிரியில் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஆனால் எப்போவுமே சானாலே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அண்ட் அதுக்காகவே நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்டோடு ரிலீஸ் ஆன மிஸ்ட்ரி கேட்டகிரியான மூவிஸ். அண்ட் இதில் எந்த மூவிஸை நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.